ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மதுரையில் இருக்கும்போது கொரியாவிலேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அந்த பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சர்ச் பாஸ்டர் வந்து அவரை குறித்து என்கிட்ட பேசினார். எப்படி பேசினார், நான் அவர் என்ன ஏஜ் இருக்குன்னு தெரில, இதற்குள்ளே அவர் 130 முறை பைபிள் படித்து முடித்து விட்டார். 130 முறை பைபிள் படித்து முடித்து விட்டார். ஒரு நாளைக்கு 60 பேஜ் வச்சு படிப்பாராம். ஏமே, ஒரு நாளைக்கு 6 பேஜ் படிக்கிறவங்க கையை தூக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 60 பேஜ் வச்சு படிப்பாராம். இப்படி 130 கொரியாவில் உள்ளவர் ஒரு பெரிய தேவ மனிதர் 130 முறை பைபிள் படித்து முடித்து இருக்கிறார். அப்போது எப்படி இதை படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஆன்சர், நான் சில காரியத்துக்கு நான் ஸ்ட்ரிக்டாக ஒரு நோ வச்சுருக்கிறேன் அப்படின்னு. அதில் ஒன்று என்னென்னு தெரியுமா, மொபைல் நான் யூஸ் பண்ண மாட்டேன்ல, யூஸ் பண்ணுவேன். ஆனால் என்னுடைய ஆசைக்கு இல்லை அதை நான் யூஸ் பண்ணுவது, என்னுடைய தேவைக்கு நான் அதை பயன்படுத்துகிறேன். சில காரியங்களுக்கு நம்ம எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, வாஞ்சை இல்லாமல் யாருமே இங்கே வந்து உட்காரல. எல்லாருமே வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்கள நம்ம சண்டே பார்க்கலாம் இல்லை. பைபிள் ஸ்டடிக்கு அப்படி கிடையாது. வாஞ்சை, இந்த வசனத்தை கேட்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், வசனம் இன்னும் 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 அந்த தாகம், அந்த தாகத்தில் வந்து உட்காந்துருக்கிறோம். அப்போது நமக்கு தேவையான தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கும். இரவும் பகலும் என்றால் கிடைச்சிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஆமாம், நம்ம முனிசிபாலிட்டியில் தண்ணி விடும்போது நைட்டு 12 மணிக்கு விடுவோம், காலையில் எழும்புறதுக்குள்ளே தண்ணியை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஆனால் பைபிள் அப்படி கிடையாது, பரலோகம் அப்படி கிடையாது. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அது இரவானாலும் சரி பகலானாலும் சரி தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் எனக்கு கிடைக்கணும். அது கிடைக்கிறதுக்கு என்ன தடையாக இருக்கோ அதை நான் நகற்றணும். மேலே டேங்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், பைப்பு திறந்தால் தண்ணி வராது. அப்போ என்ன செய்வோம், திருப்பி மோட்டரை போடுவோம். மோட்டர் போட்டால் தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி எவ்வளோ வெளியே தான் போகும். அப்போ நம்ம என்ன செய்வோம், எங்கேயோ சில இடத்துல அழுக்கு அடைஞ்சிருக்கும் இல்லை பைப்புக்குள்ளே, உடனே ஒரு பிளம்பரை கொண்டு வருவோம், அதை கழட்டி அதை எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா தண்ணி கரெக்டாக கிடைக்கணும். அவர் தர வேண்டியதை தந்து கொண்டே தான் இருக்கிறார். ஏமே, பெற்றுக்கொள்ளுகிற நமக்கும் அவர் தருகிறாரே, அதுக்கும் இடையில இருக்கிற காரியங்கள், சில காரியங்களுக்கு நம்ம நோ சொல்லி பழகுனா இந்த தண்ணீரை அவன், ஹல்லேலூயா, பைபிள் சொல்லுகிறது, அவன் தண்ணீர் ஓரமாய் நடப்பட்டு. ஆமாம், சில செடி